ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இன்று நாம் தியானிக்கும்படி நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 33:2. கர்த்தர் சீனாயில் இருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து போதும் 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். 4 விதமான குறிப்புகள் அல்லது ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 1, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளினார். சீனாயிலிருந்து கர்த்தர் எழுந்தருளுகிறார். மோசே தன்னுடைய 120 வயது நிரம்பினவனாய் தன்னுடைய ஓட்டம், தன்னுடைய ஊழியம், தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசி அந்த நித்திரைக்கு போகிற அந்த நேரம் தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைக்கிறான். ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைக்கிறான். ஒரு ஊழியன் ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் ஆராதனையில் நடத்தவும் அவன் ஆசாரியனாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று உபாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு ஊழியன் எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா? ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஆகையால் தான் ஜனங்கள் வீடுகளிலே கூப்பிடுகிறார்கள். ஒரு வீடுகளிலே ஒரு வீடு பால் காய்ப்பு அல்லது ஒரு வீடு பிரதிஷ்டை அல்லது ஒரு ஸ்தோத்திர கூட்டம், பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகும் பொழுது, திருமணங்கள் நடக்கும் பொழுது, குழந்தை பிறக்கும் பொழுது ஏன் ஊழியர்களை கூட்டு ஜெபிக்கிறார்கள்? கர்த்தர் ஊழியர்களை ஏற்படுத்தின நோக்கம் ஜனங்களை பிளஸ் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் சிரசிலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் சிரசிலே வைத்திருக்கிறார். தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் போங்கள், ஒரு வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு சமாதானம் கொடுக்கணும். நீங்கள் போனாதான் நடக்கும். நீங்கள் போங்க, அதை சொல்லுங்க. அதுக்கு தகுதியாக இருந்தால் அவர்கள் அதை என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு தகுதி அபாத்திரமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களையே என்ன செய்திடும்? வந்து சேர்ந்துடும். அதனால தான் நாங்கள் யாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு கொஞ்சமும் யோசிக்கவே மாட்டோம். முதல்ல யாராகிலும் எதாகிலும் தப்பு செஞ்சால், பாவம் செஞ்சால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கிறது. ஆனால் இப்போது நான் ஒரு புது பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. என்னுடைய கடமை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. என்னுடைய விருப்பம், ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக என்று சொல்லுவது. அதற்கு தகுதி உனக்கு இருந்தால் அந்த ஆசீர்வாதமும் சிரசு மேல் தங்கும். இல்லைன்னா அதெல்லாம் எனக்கே வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இந்த மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த கடைசி நேரம் நிமிடம் எழும்பி நின்று அவர் சொல்லி ஆசீர்வதித்த வசனங்கள் தான், கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளுவார். சீனாய் என்பது ஒரு வனாந்தரமான ஒரு இடம். சுருங்க சொல்ல போனால் வனாந்தரம். உன் வாழ்க்கையில் சில சீனாய் வனாந்தரங்கள் இருக்கலாம்.
வனாந்திரத்தின் ஊடாய் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே கடந்து வரலாம். எது நமக்கு வனாந்திரம்? சமாதானமற்ற ஒரு நிலை, போராட்டங்கள் சூழ்ந்த ஒரு நிலை, சோதனைகள் நிறைந்த ஒரு நிலை நமக்கு வனாந்தரமாய் அமையலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசுவுக்கு ஒரு வனாந்தர பாதை ஒன்று பிதா நியமித்திருந்தார். வனாந்தர பாதை. அந்த வனாந்தர பாதையில இயேசு கடந்து வந்தது மட்டுமல்ல, அவர் ஜெயத்தை எடுத்தார். ஜெயத்தை எடுத்தார். இந்த அருமையான வனாந்தர பாதையிலே கடந்து வருகிற தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தாரோ அதே போல உன்னையும் என்னையும் ஜெயம் எடுக்க இந்த இடத்துல ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறவராய் இருக்கிறார். நம்மளை ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் நம்மத்திலே இருக்கிறார். வனாந்தரம் சில நேரங்களில் நமக்கு சோர்வை கொடுக்கும். வனாந்தரம் சில நேரங்களில் நமக்கு மன உளைச்சலை கொடுக்கும். வனாந்தரம் சில நேரங்களில் நமக்கு இயலாமையை கொண்டு வரும். ஆனால் அந்த வனாந்தரத்தில் தான் வானத்தின் மதகுகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் திறப்பார். அந்த வனாந்தரத்தில் தான் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக கர்த்தர் பிளப்பார். அந்த வனாந்தரத்தில் தான் கண்மலையில் நடுவே இருக்கிற தண்ணீர் ஊற்றை புறப்பட பண்ணுவார். அந்த வனாந்தரத்தில் தான் கசந்த மாறாவையும் கூட மதுரமாய் மாற்றுவார். அந்த வனாந்தரத்தில் உன்னுடைய பாதரட்சைகள் பழமையாய் போகாது, உன்னுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகாது. கர்த்தருடைய மகிமை உனக்கு என்னெல்லாம் இருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் வேலி அடைக்கும். வனாந்தரத்தை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். வனாந்தரத்தில் நடத்துகிறவர் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வனாந்தரத்தினுடைய அனுபவம் வரும் பொழுது சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். பிரசித்தி பெற்ற எலியா எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தெரியுமா? நான்லாம் எலியா, ஆண்டவரே எலியாவை போல என்னை மாற்று ஆண்டவரே என்று பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன். அவ்வளவு விசேஷமான எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வை அவர் கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போமானால், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தின் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்தான். வனாந்தர பயணம் எலியாவுக்கு ஒரு நாள் ஏற்பட்டது. ஒரு நாள் முழுவதும் நடக்கிறான். ஒரு நாள் முழுவதும் ஏறத்தாழ ஒரு 40 கிலோமீட்டர் நடந்திருக்கலாமா அல்லது 30 கிலோமீட்டர் நடந்திருக்கலாமா எனக்கு தெரியாது. ஒரு நாள் முழுவதும் நடந்து போறார். எசபேலுங்கிறதான ஒரு மகாராணி எலியாவை கொலை செய்வதாக மிரட்டிட்டார். கொஞ்சம் சத்தத்தை லைட்டாக கொஞ்சம் வரும். கொலை செய்கிறதா மிரட்டிட்டார். இப்போ எலியாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால அவர் புறப்பட்டு வனாந்தர மார்க்கமாக போறாரு. அந்த வனாந்தர மார்க்கத்தில் அவர் புலம்பின சில புலப்பத்தை பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் அப்படி புலம்புறாங்க. அவர் என்ன புலம்பினாரு? முதலாவது, ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஆண்டவர்கிட்ட. அது என்ன கோரிக்கைன்னா, ஆண்டவரே இனி எனக்கு வாழ பிடிக்கல. நான் எவ்வளவோ உமக்காக பக்தி வைராக்கியமா ஓடினேன், எவ்வளவோ பயணம் செய்தேன், எனக்கு இனி வாழ பிடிக்கல, நான் சாகணும்.
நான் சாகணும். மரணத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வரும்னா, நம்ம நம்புறவங்க நமக்கு துரோகம் செய்வாங்க, அல்லது நமக்கு எதிர்பார்க்கிறது நமக்கு கிடைக்காம போகும். நம்ம மலை போல் நம்பி இருக்கிறதெல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாகும் பொழுது, நான் ஏன் வாழணும், நான் ஏன் இன்னமும் ஜீவிக்கணும், செத்தா நல்லா இருக்குமேன்னு எத்தனை பேர் ஓடுகிற ட்ரெயினுக்கு முன்பாக ஓடி போய் விழுகிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் விஷத்தை அருந்துகிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் தற்கொலையை நாடி ஓடுகிறார்கள் தெரியுமா? இதே அனுபவம் தான் ஒரு நாள் எலியாவுக்கு ஏற்படுகிறது. எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தாசன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு சோறு வருமா? ஆனால் எலியாவுக்கு வரத்தான் செய்தது. அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒருவர் புலம்புகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். வனாந்தர அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்றை சொல்லட்டுமா, அந்த வனாந்தர அனுபவம் வாழ்க்கையில் வந்தாலும் வனாந்தரம் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. வனாந்தரம் ஒரு நாளும் உன்னை தோல்வி அடைய செய்ய முடியாது. வனாந்தரம் ஒரு நாள் உன்னை இல்லாமல் போக பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த வனாந்தரத்தில் தான் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி நீ விதைக்காத தேசத்தை உனக்கு சொந்தமா கொடுத்தாரு. நீ நடாத தோட்டத்தை உனக்கு சொந்தமா கொடுத்தாரு. நீ வெட்டாத துறவை கர்த்தர் உனக்கு சொந்தமா கொடுத்தாரு. அது காரணம் தெரியுமா? வனாந்தரம்னா மக்கள் பயப்படுவாங்க, தேசம் பயப்படும். அந்த வனாந்தர பாதையிலும் உன்னை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை வாழ வைக்கிறவர். அந்த வனாந்திர பாதையில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. புது வஸ்திரத்தை வாங்கிறதுக்கு அங்கே எந்த சரவணா ஸ்டோரும் கிடையாது. புது வீட்டை கட்டுறதுக்கு அங்கே செங்கல் மண்ணெல்லாம் வாங்க முடியாது. அங்கே எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது, எந்த காலேஜும் கிடையாது, எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்பும் கிடையாது, ஐடி ஃபீல்டும் கிடையாது. எந்த வேலையும் செய்யாத, எந்த சூழ்நிலையும் இல்லாத அவங்கள ஒரு நாள் 2 நாள் அல்ல 40 வருஷம் கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன தெரியுமா? சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், ஒன்றுமில்லாத சூழ்நிலை கண்டு பயப்படாது, எல்லாம் உடையவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஒரு அம்மா கொஞ்சம் போல மாவு தான் இருந்துச்சான். அதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை, சாவுதான் முடிவு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் ஆண்டானோ சாக போகிறோம். அந்த அம்மா கிட்ட அனுப்புகிற, நீ போ, உன்னை போஷிக்க நான் கட்டளை இடுவேன். எலியா நினச்சிட்டு போனாரு, ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட ஆண்டு நம்மளை கொண்டு போக போறாரு போல இருக்கு. எலியா நினச்சிட்டு போனாரு, ஒரு பெரிய திறமசாலிக்கிட்ட ஆண்டை கொண்டு போக போறாரு. ஆனால் போய் பார்த்தா அந்த அம்மாவை பார்த்தா பாவமாக போச்சு, பாவமாக போச்சு. அந்த அம்மா இவருக்கு உதவி செய்யறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத மாதிரி இருக்கு. நான் கர்த்தர் அந்த அம்மா கிட்ட தான் அனுப்புனார், அந்த அம்மா கிட்ட தான் அனுப்புனார். யாருக்கு தெரியும்
இந்த சபையை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த அம்மாவை போல நீ ஒரு ஆளாக இருக்கலாம். இன்னைக்கு ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லாததே போல் இருக்கலாம், உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாததே போல் இருக்கலாம். உங்கள்கிட்ட பொண்ணோ பொருளோ இல்லாவிட்டாலும் தேவனுடைய தரிசனம் உன்மேல் இருக்குமானா, தேவனுடைய அபிஷேகம் உன்மேல் இருக்குமானா, தேவனுடைய வல்லமை உன்மேல் இருக்குமானா, நீ தான் சாதனையாளராய் மாறுவாய். உன்னை கொண்டுதான் அநேக காரியத்தை கட்டுவார். நீ ஒன்றும் இல்லைன்னு நினச்சி சோர்ந்து போயிடாத, ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சு சோர்ந்து போயிடாத. உன்னை துரத்திட்டு இருக்கிற எசபேலை கண்டு நீ பயப்படாத. உன்னை துரத்துகிற எசபேல் ஒருவேளை வறுமையா இருக்கலாம், உன்னை துரத்துகிற எசபேல் ஒருவேளை வியாதியா இருக்கலாம், உன்னை துரத்துகிற எசபேல் நம்பிக்கை கெட்ட மக்களாய் இருக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், உன்னை துரத்துகிற எசபேலை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, உன்னை விட்டு விலகிற தேவன் அல்ல. தம்முடைய தாசன்கிட்ட சொல்றாரு, மகனே, நான் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரையிலும், உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன் இல்லையா, உன்னோடு நான் சொப்பனத்தின் மூலமா பேசியிருக்கிறேன் இல்லையா, உன்னோட பிரசங்கத்தின் மூலமா பேசியிருக்கிறேன் இல்லையா, ஆராதனை வேளையில் உன்னோடு நான் பேசியிருக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிற வரையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ ஒருவேளை என்னை விட்டு தூர போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். என் அன்பின் கயிறினால் உன்னை இழுப்பேன், என் அன்பின் கயிறை உன்மேல் போடுவேன். எவ்வளவு தூரம் போனாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும் சரி, கர்த்தர் நம்மை விடுகிறவர் அல்ல. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நீ என்னை விட்டு விலகி போயிருக்கலாம், என்னை விட்டு தூர போயிருக்கலாம், ஆனால் என் கிருபை உன்னை துரத்திக்கிட்டே வரும், என் இரக்கம் உன்னை துரத்திக்கிட்டே வரும், என் மனதுருக்கம் உன்னை ஒரு நாளும் கைவிடாது. அல்லேலூயா. அவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு, எவ்வளவு நேசிக்கிறாரு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் பொழுது அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பாடல் மூலமாய் அவரிடத்தில், ஆண்டவர் உம்முடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது ஆண்டவரே, உம்மை விட்டு நான் ரொம்ப தூர போயிருந்திருக்கலாம், அல்லது உம்முடைய தரிசனத்தை விட்டு நான் ரொம்ப தூர போயிருக்கலாம், என் இஷ்டமானது என் விருப்பமானதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், பாரம்பரியமானதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீர் என்கிட்ட ஒன்று எதிர்பார்த்துப்பீங்க இல்லையா, அந்த எதிர்பார்ப்புக்கு நான் ரொம்ப தூரமாக போயிருந்திருக்கலாம். ஆனாலும் கூட என் மேலே கோபப்படாமல் உம்முடைய அன்பினால் என்னை அணைத்து அரவணைத்து நீடிய பொறுமையாக இருந்து அது எனக்கு புரிகிற வரைக்கும் காத்திருந்து புரிகிற வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்து என்னை வழிநடத்துகிறீரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகி நான். அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகி நான். அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்து அன்பாலே, அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அவருடைய அன்புதான் நம் ஒவ்வொருவரையும் நிலைநிற்க வைப்பது அவருடைய அன்புதான். அவருடைய அன்பு அளவிட முடியாதவை. அவருடைய அன்புதான் எனக்கு இரக்கத்தை கொடுக்கிறது. அவருடைய அன்புதான் என்னை தகுதிப்படுத்துகிறது. அவருடைய அன்புதான் அவருடைய கிருபையை என்மேல் பொழிய பண்ணுகிறது.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலியா வனாந்திரத்தை கண்டு சோர்ந்து போயிட்டார். இன்னைக்கு சீன் வனாந்திரத்தை போல உன் வாழ்க்கை இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, வனாந்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதே, கர்த்தர் அதில் எழுந்தருளுவார். அந்த வனாந்திரத்தில் கிரிகை செய்வார். அந்த வனாந்திரத்தில் உன்னை வாழ வைப்பார். வனாந்திரத்தில் உன்னை கைவிட மாட்டார். எந்த சிவந்த சமுத்திரமோ உன்னை மூழ்கடிக்க முடியாது. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போக மாட்ட. அக்கினியை கடக்கும் பொழுது நீ வெந்து போக மாட்ட. சிங்க கெபியிலே விழுந்தாலும் சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறவர் உன்னோடு இருப்பார். அக்கினி ஜுவாலையில் உன்னை பிடித்து தள்ளினாலும் அக்கினி ஜுவாலையினுடைய ஆக்ரோஷத்தை அவிழ்த்து போடுகிறவர் உன்னோடு இருக்க மாட்டாரா? உன்னோடு இருக்க மாட்டாரா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை துரத்துற எசபேல் என் பார்வைக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. நீ பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ சோர்ந்து போகாதே, திடன் கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சொல்றார், ஆண்டவரே நான் செத்தால் நலமாயிருக்கும். கோரினானா, கோரிக்கை, விண்ணப்பம், ஜபமே என்னன்னா, நான் சாகணும். நீ சாக வேண்டாம், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். நீ வாழ்வதற்காய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அநேகரை வாழ வைக்கும்படியே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ சாதாரணமாக இருக்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்றேன், உன்னால் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் தரித்திரம் உன்னை விட்டு ஓடி போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். நன்மையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேண்டாம், நீ வாழணும். இரண்டாவது, அந்த வனாந்தரத்தில் எலியா புலம்பின புலப்பம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? போதும் கர்த்தாவே, போதும் போதும். அநேக நேரம் நம்ம சொல்றோம் இல்லையா, எவ்வளவு செஞ்சாலும் அன்பு இல்லாமல் இருக்காங்களே, எவ்வளோ செஞ்சாலும் உணர்வு இல்லாமல் இருக்காங்களே, எவ்வளோ செஞ்சாலும் நன்றி மறந்து போயிடுறாங்களே, இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுதா இல்லையா? அதுதான் எலியாவுக்கு ஏற்பட்டுச்சு. அவர் சொல்ற, நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், போதும், என் ஊழியம் போதும், என்னுடைய பிரயாசங்கள் போதும். எத்தனை ஊழியர்களுக்கு உறுதுணையா இருந்தார் எலியா. இஸ்ரவேலின் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார் எலியா. பக்தி வைராக்கியம். தேவனுக்கு முன்னாலே எப்பொழுதும் தரித்திருந்தார். இப்ப அவர் சொல்றாரு, போதும் போதும், என்னுடைய சண்டே ஸ்கூல் ஊழியம் போதும், என்னுடைய கைப்பிரதி ஊழியம் போதும், என்னுடைய ஜெப ஊழியம் போதும், என்னுடைய பரிசுத்த ஊழியங்கள் போதும், என்னுடைய விசுவாசம் போதும். என்ன பிரதர், என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் என்று புலம்பி போய் நிற்கிறாயா? இன்னைக்கு அந்த சூறை செடியின் நிலையில் உனக்காக ஒருவர் வந்து நிற்கிறாரு. உன்னை தட்டி எழுப்புகிறதான ஒரு தூத கர்த்தர் இன்னைக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு. நீ சோர்ந்து போக வேண்டாம் எலியா, நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ செய்ய வேண்டிய பயணம் வெகு தூரம், நீ வெகு தூரம். ஹல்லேலூயா. ஆசைகளை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், எகுவை அபிஷேகம் பண்ண வேண்டும். உன்னை போல 2 மடங்கு ஊழியம் செய்கிற எலிசாக்களை எழுப்ப வேண்டும். நீ சோர்ந்து போகாதே. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இரட்டத்தனையாய் மக்களுக்கு வரணும்னா நீ எழுந்து நடக்கத்தான் செய்யணும். உனக்கு முன்னால நான் ஆகாரத்தை வச்சிருக்கிறேன், அப்பத்தை வச்சிருக்கிறேன். அந்த அப்பம் உன்னை வாழ வைக்கும், அந்த அப்பம் உன்னை போஷிக்கும், அந்த அப்பம் ஜீவன் உள்ளது, அந்த அப்பம் உன்னை மகிமையாய் மாற்றும். அல்லேலூயா. ஏன் சோர்ந்து போய் போதும் நினைக்கிறேன்? ஏன் போதும் நினைக்கிறேன்? எழும்பு, எழும்பு சீயோனே,
உனக்கு ஒரு வல்லமை நான் வச்சிருக்கிறேன். அது ஆடையை போல நீ தரித்து கொள்ள வேண்டாவா? அது ஆடையை போல தரித்து கொள்ள வேண்டாவா? உன்னுடைய ஆவியின் பட்டயத்தை நீ எடுக்க வேண்டாவா? உன்னுடைய விசுவாசத்தின் கேடயத்தை எடுக்க வேண்டாவா? நீ கோலியாத்துக்கு முன்னால சும்மா போய் நெல்லு மகனே. இந்த உலகம் உன்னை அற்பமாய் பார்க்கலாம், உன்னை மகிமையாய் பார்க்க வைப்பேன். எந்த கண்ணெல்லாம் உன்னை ஏளனமா பார்த்துச்சோ, எந்த கண்ணெல்லாம் உன்னை எள்ளி நகையாடிச்சோ, நீ தகுதியற்றவன், நீ உருப்படி இல்லாதவன், நீ பாவின்னு சொல்லுச்சோ, அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன். உன்னை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் உன்னை தூக்கி எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உன்னை அமர பண்ணுகிற தேவன் நான் அல்லவா, நான் அல்லவா? கோலியாத்து பெரிய திறமசாலியா பார்த்தாங்க. கோலியாத்து பெரிய வல்லமையா தன்னை நினைச்சுக்கிட்டாரு. ஆனா உயரத்திலும் பெரியவன் இல்லை, திறமையிலும் சாத்தியமானவன் இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் ஆயுதமே இல்லாம போய் நின்னானே. எந்த தைரியத்தில் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் உன்னை வனாந்தர பாதையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும். உனக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். இந்த கால வேளையில ஆண்டோட நாமத்தினால தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மோசே எழும்பி ஊழியத்துக்கு போக பயந்தாரு. பார்வோனுக்கு முன்னால நான் எப்படி நிற்பேன்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன நம்ப மாட்டார்களே, இவங்களுக்கு முன்னால ஒரு வல்லரசு நாடுக்கு முன்னால நான் எப்படி ஒரு ஒத்த ஒரு மனுஷனாய், ஒரு கிழட்டு மனுஷனா எப்படி நிற்க முடியும்? கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், பார்வோன்களை கதிகலங்க வைப்பேன், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மோசே கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை போஷிக்கிறதுக்கு ஒரு தலைவனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு. சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், அவனும் அவன் குடும்பத்துக்கும் பிரயோஜனமானவன ஆயிரங்களுக்கு அல்லங்க, லட்சத்திற்கு கர்த்தர் பயன்படுத்த முடியுமானா அதே தேவனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். உங்களை கொண்டு என்னை கொண்டு லட்சங்களுக்கு பயன்படுத்த இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. போதும் சொல்லாதீங்க, போதும் சொல்லாதீங்க. சில நேரங்களில் எனக்கு கூட இன்னும் ஒரு 10 வருஷம் ஓடலாமா, அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்ட் ஆகிடலாமா அப்படிங்கிற எண்ணம் தோணத்தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரி வசனம் தான், நீ சாகிற வரைக்கும் ஓடணும், நான் உனக்கு பலம் தருவேன், நான் உனக்கு கிருபையை தருவேன். நீ இளைப்பாறுகிறது, நீ இளைப்பாற வேண்டியது என்னுடைய ஸ்தலத்துல தான். உனக்கு ஒரு நித்திய இளைப்பாறல் நான் வச்சிருக்கிறேன். இங்கு இருக்கிற வரைக்கும் ஓடு என்று ஆண்டவர் சொல்லுகிறத என் ஆவில உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீர்கள், உங்களுடைய ஜபத்தில் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் ஊழியத்தை தாங்குறீங்க இல்லையா? ஒருவேளை உங்கள் பாஸ்டர் உங்களை உற்சாகப்படுத்தாமல் இருக்கலாங்க, உங்கள் சபை உங்களை உற்சாகப்படுத்தாமல் இருக்கலாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நம்முடைய பரலோக தேவன் அதை மறந்து போகிறவர் அல்ல. உன்னை கனப்படுத்த வேண்டிய இடத்தில் அவர் கனப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எதிலையும் சோர்ந்து போகாதீர்கள். இன்னும் ஆண்டவருக்காக, இன்னும் ஆண்டவருக்காக, இன்னும் ஆண்டவருக்காக, இன்னும் ஆண்டவருக்காக இந்த எழுப்புதலின் குரலே உன்னுடைய செவிக்கு நேராய் எப்பொழுது ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். எலியா, போதும் சொல்லாத, போதும் சொல்லாத. எலியாவை தாக்கின 3வது பிசாசின் ஆயுதம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, இந்த 4ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியில், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அவர் யாரை பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, சூரை செடியின் நிழலில் படுத்து ஆபிரகாம நினைச்சு பார்த்துருக்கலாம். ஒருவேளை, ஆண்டவரே, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே
ஆபிரகாம் எதையும் யோசிக்காம அவர் புறப்பட்டு வந்தாரு. எவ்வளோ ஒரு நீதிமானவர், எவ்வளோ ஒரு உத்தமர். மோசையை நோக்கி பார்த்திருப்பாரு. அந்த 80 வயசிலும் 120 ஆண்டு அவனுடைய ஆயுள் நாள் முடிகிற வரையிலும் அயராது உழைத்தாரு. அவங்கள விட நான் என்ன நல்லவனா? என் அருகாமையில் இருக்கிற இந்த சகோதரனை விட நான் என்ன நல்லவனா? என் அருகாமையில் இருக்க இந்த சகோதரியை விட நான் என்ன நல்லவனா? இந்த பாஸ்டரை விட நான் என்ன நல்லவனா? இந்த தேவ பிள்ளையை விட நான் என்ன நல்லவனா என்று அநேகர் நினைச்சு நல்லவங்கெல்லாம் வாழட்டையா, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை நீயே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற எலியாவே, ஹல்லேலூயா, உன் பலவீனத்தில் தான் என் பலம் பரிபூர்ணமாய் விளங்குன்னு சொன்னேனே, என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னேனே, ஹல்லேலூயா, என் ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்குன்னு சொன்னேனே, நான் உன்னை நீதிமானாய் மாற்றுவேன்னு சொன்னேனே, மறந்து போயிட்டியா? ஹல்லேலூயா, உன் பாவத்தை உனக்கு முன்னாலே பிசாசு சுட்டி காண்பித்து நீ கெட்டவன் என்று உன்னை அழித்து கொண்டிருக்கிறானோ, இன்னைக்கு என் ரத்தத்தை உனக்கு முன்னால வைக்கிற, என் ரத்தம் உன்னை பரிசுத்த மாற்றுகிறது, என் ரத்தம் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது, என் ரத்தம் பாவங்களை எல்லாம் இல்லாமல் அழிய பண்ணி உன்னை கிருபை உள்ளவனாய் மாற்றுகிறது என்பதை மறந்து போயிட்டாயோ? தேவனுடைய இரக்கத்தை மறந்து போயிட்டாயோ? அவருடைய தயவை மறந்து போயிட்டாயோ? இந்த இடத்துல ஒருவர் மிகுந்த மனதுருக்கத்தோடு உலாவுகிறார். அவர் யார் தெரியுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் விட மாட்டார். மகனே, உன் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, அது உன் சொந்த கண்களே பார்க்கும்படியாய் கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். நீ சந்தோஷப்படுவாய். உன் சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் வனாந்தர பாதையில் கர்த்தர் எழுந்தருளுவார். உன் வனாந்தர பாதையில் கர்த்தர் எழுந்தருளுவார். நீ இன்னைக்கு எழும்பாம படுத்திருக்கிற எலியாவே, கர்த்தர் அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து ஒரு தூதன் எப்படி தட்டி 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 எழுப்புகிறானோ, கர்த்தருடைய வார்த்தை உன்னை தட்டி தட்டி எழும்புகிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ வல்லமையை தரித்துக்கொள். இப்பொழுது சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை புசி, இந்த அப்பத்தை புசி. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பர்வதமாகிய ஓரே மட்டும் போகும் வரையிலும், ஹல்லேலூயா, அது உனக்கு பலனை கொடுக்கும். அது பலனை கொடுக்கும். கர்த்தர் எழுந்தருளும் வரையிலும் அது உனக்கு பலனை கொடுக்கும். நீ எதிர்பாராதது உனக்கு நடக்கலன்னு சோர்ந்து போகாதே. அந்த சோர்வு தான் உனக்கு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் தான் இன்னைக்கு கர்த்தர் மகிமையாய் உன்னை எழுப்புகிறவராய் இருக்கிறார். எலியாவே, நீ வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இருக்கலாம். எலியாவே, நீ பாகால் தீர்க்கதரிசியிலே கொன்று குவித்திருக்கலாம். எலியாவே, நீ ஏழை விதவினுடைய வீட்டிலே அப்பமும் மாவும் தண்ணீரும் குறையாமல் பார்த்திருக்கிற வல்லமை நீ வெளிப்படுத்தியிருக்கலாம். இதுவரையிலும் செய்ததை காட்டிலும் இனிமேல் நீ செய்ய போறதான் மகிமையாய் இருக்கும். உன் மேல் இருக்கிற அபிஷேகம் இரட்டத்தனையாய் இன்னொருவன் எழும்ப போகிறான் பாரு. அந்த மனிதன் எழும்ப வைப்பதற்கு நீ நடந்து தான் ஆக வேண்டும். நீ எனக்காய் ஓடித்தான் ஆக வேண்டும். நீ எனக்காய் நடக்க ஆரம்பித்தால் ஆசைகள் எழும்புவார்கள், எகுக்கள் எழும்புவார்கள், எலிசாக்கள் எழும்புவார்கள். நீ நடக்க 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 எனக்காய் ஓட 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 அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீ ஏன் ஓட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கிற? நீ ஏன் போதும் நீ நினைக்கிற? நீ ஏன் தகுதி உள்ள? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தன் தெரியுமா? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான. இந்த ஆபிரகாம் அழுக்கான கந்தை உள்ளவன். ஆனால் இந்த அழுக்கான கந்தையை நீக்கி போட்டு ஒரு நீதியின் சால்வையை போடுகிறவர் எனக்கு ஒருவர் இருக்கிறதை போல உங்களுக்கும் அவரே நீதியின் சால்வை உடுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தர பாதையில் சோர்ந்து போகாதீங்க. வனாந்தர பாதையில் சோர்ந்து போகாதீங்க. இரண்டாவதாக
அந்த வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32. சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். இந்த இரண்டாவது குறிப்போடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் நான் பேசுகிறேன். சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். உதயம் என்கிற ஒரு பதம் இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குறது. சேயீரிலிருந்து, சேயீர் என்று சொன்னால் ஏசாவுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தேசம். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குடைய பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு. யாக்கோபு இஸ்ரவேலின் தேசம். யாக்கோபுடைய சகோதரனாக இருந்த ஏசாவுக்கு சேயீர் என்று ஒரு தேசம், அது ஏதோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சேயீரிலிருந்து ஒருவர் உனக்காக உதயமாகிறாராம். யாப்போக்கு என்கிறதான நதியை இஸ்ரவேல் பிரயாசத்தோடு கடந்து வந்து எதிர்நோக்கி பார்த்தால் சேயீரிலிருந்து ஒருவன் புறப்படுகிறான் 400 பேரோடு யாக்கோபை கொல்லும்படி. சேயீரிலிருந்து ஒரு கொலை வெறியோடு பழிவாங்கும் உணர்வோடு அந்த கோபத்தோடு வருகிறான். அதுதான் யாக்கோபுக்கு இருள். அதுதான் யாக்கோபுக்கு இருள். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சேயீருடைய இருள் பழி வாங்கிறது. நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பொறாமையாக பார்க்கறது, எரிச்சலாக பார்க்கறது, ஒரு இருள் சூழ்ந்ததை போல் இருக்கா. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன செய்வாராம், சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமாகிறாராம். அந்த கார் இருளிலிருந்து ஒருவர் பிரகாசிக்கிறவர், உன் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்குறவர் இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய இருளை வெளிச்சமாக்குறவர், உன் இருளை வெளிச்சமாக்குறவர். மனுஷனுடைய எரிச்சலை, மனுஷனுடைய வன்கண்களை, மனுஷனுடைய அழிக்க நினைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. தூக்கி கொண்டு போய் யோசேப்பை குழியில போட்டாங்களே, அந்த போட்ட அத்தனை சகோதரருக்கு மத்தியில் ஒரு நாள் எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒளிவுள்ள வாழ்க்கையாய் வீச பண்ணினாரோ, அதே தெய்வம் தான் சொல்றாரு, சேயீரிலிருந்து அவர் உனக்காய் உதயமாகிறார். சேயீர் உனக்கு இருளை கொடுக்கலாம், ஆனா இயேசு உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். மரணமும் இழப்பும் யோபுக்கு ஏற்பட்ட பொழுது யோபு சொன்னார், அவர் அருளின வெளிச்சத்தில் இந்த இருளை நான் கடந்து போனேன். இன்னைக்கு இருளை நீ கடந்து போவாய். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் நீ வெளிச்சமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். வெளிச்சம் உதயமாகும். ஹல்லேலூயா. காலையில எப்படி ஒரு சூரியன் உதயம் ஆகும் பொழுது அந்த ராஜாமங்கள் அடியோடு நீங்கி போகிறதோ, இன்றோடு உன் இருள் உன்னை விட்டு வெளியே போவதாக. கர்த்தர் உதயமாவாராக. உன் வாழ்க்கையில உன் அடைந்து போன விளக்கை கர்த்தர் ஏற்றுவாராக. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் தான் மெய்யான ஒளி. அவர் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இரு. ஆனால் எச்சரிக்கை இல்லாமல் போயிட்டோமே, கவனம் இல்லாமல் போயிட்டோமே, ஐயோ கல்லர் கையில் அகப்பட்டு என் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு என்னை குற்றுவராக்கி கொண்டார்களே என்று அவர்களை ஓரங்கட்டி விடாமல் அவர் எப்படி அருகாமையில் வந்து அந்த காயத்துக்கு திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்து தன் சொந்த வாகனத்தில் ஏற்று உன்னை பராமரிக்கிறதுக்கு தன்னுடைய அத்தனையும் செலவு பண்ணினாரோ, அதே நல்ல சமாரிய நாய் உன் இருளை வெளிச்சமாக்க அவர் இன்னைக்கு கரத்தை எடுப்பாராக, கரத்தை பிடிப்பாராக. வனாந்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் எழும்புவார். இருளை கண்டு பயந்து போகாதீர்கள், கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா 7ஆம் அதிகாரத்தில் மீகா சொல்லுகிறான், சத்துருவே நீ என்னை இருளிலே இருக்க பண்ணினாய், கர்த்தரோ எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பிசாசு இருளிலே இருக்க பண்ணலாம், கர்த்தர் தான் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர் உன்னை வெளிச்சமாய் இருப்பார். அவர் வந்துட்டா உன் வாழ்க்கையில இருளெல்லாம் போயிடுங்க. எவ்வளவு காரிருள் இருந்தாலும் ஒரே ஒரு தீக்குச்சி நீங்க பொறித்து பாருங்க. ஒரு தீக்குச்சி வெளிச்சமே இருளை விரட்டுமானா
எந்த மனுஷனை பிரகாசிப்படுகிற இயேசு உன் இருளை மாற்ற முடியாதா என்ன? ஏன் சோர்ந்து போகிறீங்க? கர்த்தர் உன்னை வெளிச்சமாக இருப்பாராக, உன் கண்களை திறப்பாராக, உன்னுடைய எல்லா தரித்திரங்களும் உன்னை விட்டு நீங்குவதாக, உன்னுடைய எல்லா வியாதிகளும் உன்னை விட்டு நீங்குவதாக, உன்னுடைய எல்லா மன அழுத்தங்களும் உன்னை விட்டு நீங்குவதாக. கர்த்தர் உன்னை விடுவிப்பாராக, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாராக. நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசனங்களுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இன்று வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்க, உங்களுடைய சத்தத்திற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒருவராகிலும் ஆண்டவரே வனாந்தரத்தின் பாதையில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த வனாந்தர பாதையில் எங்களை பலனடைய செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய பலன், உங்களுடைய கிருபை எங்களை தாங்குவதாக. இருள் சூழ்ந்த பாதையில் நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பம், அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமே. நம்முடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லலாம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.